இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சண்முகம் சொல்கிறாங்க, யார் சொல்லணும், எனக்கு தெரியும், யாத்தா என்னால் தான் வந்துட்டு செத்தா, ஐயோ எனக்காகவே கடைசியில் உசுரை கொடுத்துட்டேயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. இங்கே பாரு, வீட்டு ஆம்பளைங்க நீங்கள் 2 பேரும் உடஞ்சி போய் உட்காந்துட்டீங்கன்னா பாவலை பொம்பளைங்க இவளுக்கு என்ன செய்வாளுவோ, நீங்கள் சாப்பிட்டா தானே இவளுக்கு சாப்பிடுவாங்க, நீங்கள் தான் எப்படியாவது மனசை தேத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என் அம்மா 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு என்னை தேடி வந்தா, கடைசியில் என்னாலே வந்துட்டு ஒரு உசுறு போய் மேலே போயிட்டான்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக. அந்தத்துக்கு வந்துட்டு சண்முகத்தோட அப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ முருகா, நீ இருக்கையா இல்லையா, என்ன எடுத்துக்க வேண்டியதானே, என்ன எடுத்துட்டு என் ஒய்ஃபு சூடாமணி எங்கே விட்டு போயிருக்கலாம்ல, அவள் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் பண்ணதே இல்லையே, அங்கே அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இப்போ தானே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி வந்தா, அவள் உசுரை எடுக்க எப்படி உனக்கு மனசு வந்துச்சு, எங்கள் எல்லாரும் எடுத்துக்கோ, சூடாமணியை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக. எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு நைட்டு திடீர்னு ரத்னா ஏஞ்சி உட்காந்து அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ரத்னா கல்யாணம் நடக்கணும், அவள் கழுத்தில் தாலி ஏறதை நான் பார்க்கணும், நான் சந்தோஷமாக சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. அதை யோசித்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அம்மா வந்துருமா, என் கல்யாணத்தாலே உசுறு போயிடுச்சேம்மா, உன் உசுறு போய் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு இருந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்க மாட்டேம்மா, வாமா வாமா, நான் வந்துட்டு உன்னை அத்தனை பேச்சு பேசினேனே, அப்போல்லாம் நீ எப்படி நொறுங்கி போயிடுப்ப, வாமா வந்துருமா, நான் தெரியாமல் பேசிட்டம்மா, மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க. அப்புறமேட்டு அந்த இடத்துக்கு பரணி வர்றாங்க. ரத்னா என்ன பண்ணிட்டு இருக்கா, அழுகாத அப்படின்னு சொல்ல, இல்லடி பரணி, என் கல்யாணத்தில் தான் அம்மா உசுறு போயிடுச்சு, என் கல்யாணம் நடக்கணும் தான் அது உசுரே விட்டுருச்சு, என் கல்யாணத்தினால தான் அந்த காட்டுக்கோயிலுக்கு போனாங்க, இல்லைன்னா எல்லாரும் இங்கே தானே இருந்திருப்பாங்க, எனக்கு இந்த தாலியே வேணாம், என் அம்மாவை பறி கொடுத்து அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை அக்க பார்க்குறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பரணி தடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த தங்கச்சி பாருங்க எல்லாருமே குடுகுடுன்னு தூங்கிட்டு இருந்தவங்க ஏஞ்சி வந்துடுறாங்க. கூடவே சேர்ந்து பாக்கியம் வந்துடுறாங்க. உனக்கு என்ன கோட்டி ஆட்டி பிடிச்சிருக்கு, கட்டின தாலி எப்படி அவுக்க பார்க்க, என் மதினியோட ஆசையை என்ன தெரியுமா, உன் கழுத்தில் வந்துட்டு தாலி ஏறணும் தான் ஆசை, அவள் கடைசி ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு போயிருக்கா, நீ என்னன்னா அதை அவுக்க பார்க்குற, இங்கே பாருடி அப்படிலாம் நினைக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாரையும் கொண்டு போய் சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சண்முகம் படபடன்னு பின்னாடி போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டு சைடில் ஒரு மரம் மாதிரி இருக்குது. அம்மா நீ வந்துருமா, இத்தனை நாள் நான் தான் இந்த சுமையை தாங்கிட்டு இருந்தேன், நீ வந்துட்டேயே, இனி எனக்கு பக்கபலமாக இருப்பேன்னு நினச்சேன், மறுபடியும் என் தலையில் ஏற்றி வச்சுட்டு நீ போயிட்டலம்மா, இங்கே பாருமா, நீ வந்து எதுவுமே பேச வேணாமா, என் பக்கத்துலேயே நில்லுமா, என் பக்கத்தில் இருந்து எனக்கு அறிவுரை மட்டும் காட்டுமா, வந்துருமா எப்படியாவது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எனக்காண்டி தானே உசுரை விட்ட, நீ எதுக்குமா உசுரை கொடுத்த, என் உசுறு போச்சுன்னா சந்தோஷமா நான் பாட்டுக்கு போயிருப்பேனே, என் உசுரை காப்பாத்துறேன்னு சொல்லி உயிரை கொடுத்துட்டேம்மா, அத்தனை வருஷம் நீ அங்கே கஷ்டப்பட்டேல, வந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்திருக்கிறாள், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மனுஷன் மூஞ்சியில் சந்தோஷத்தையே பார்த்தேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ஆளை எப்படி நான் தேத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சண்முகம் தூங்கி எஞ்சி கண்ணை தொடச்சி வெளியில் பார்த்தா சுடாமணி அவங்க கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா சண்முகத்துக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என்னடா அம்மாவே எப்போ வந்தான்னு கேட்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது இல்லைமே அப்படின்ற மாதிரி சொல்லணும். இங்கே பாருடா, நீ எல்லாம் இங்கே இருக்கும்போது நான் எங்கே போகிறேன், உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் போயிடுவேனா, என் உசுரே நீங்கள் தானடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா இனி நான் எதுக்கும் அழுக மாட்டேன், எங்கே பாரு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டேன், நீ வந்துட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பரணி வர்றாங்க. யார்ட்டடா பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கண்ணுக்கு தெரியல. சண்முகம் மட்டும் பேசிகிட்டே இருக்காரு. அந்த மனுஷனை பார்த்துக்கோ, அவர் வந்துட்டு குழந்தை மாதிரி, ஒரு சின்ன சொல்லு தாங்க மாட்டார், உன் தங்கச்சிங்கெல்லாம் பார்த்துக்கோடா, உன் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலே என்ன தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ சண்முகம் இங்கே பாரு, இங்கே யாருமே இல்லை சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப, இங்கே பாரு அம்மா இருக்காங்க கோலெல்லாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. சண்முகம் வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே நின்றுட்டு இருக்காரு. இங்கே பாரு இதெல்லாம் உன்னோட மன அழுத்தம் தான் காரணம், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கல, ட்ரெஸ்ஸில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இங்கிலீஷில் தச புசன் பேசாத, அம்மா வந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சண்முகம் இங்கே பாரு, சரி அம்மா வந்தாங்க நீ பார்த்த, அதெல்லாம் சரிதான், நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பரணி தேங்கி தேங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குள்ளே அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, என் புருஷன் நீ இப்படி கஷ்டப்படும் போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, நான் உடஞ்சி போயிட்டேன், நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியல சண்முகம், அழுகாத அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு என்ன பண்ணுறது, என்னால் தான் அம்மா உசுறு போயிடுச்சுன்னு ஒரு மனசு வந்துட்டு குத்தலை, என்னால் தாங்க முடியல, நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பரணி கண்ணை தொடச்சி விட பரணி வந்துட்டு சண்முகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருந்துருது.